ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கவலைப்படாதீங்க, அம்மனுக்கு நகை பூஜை நல்லபடியா நடக்கும். ஐயா, அப்ப நாங்க கிளம்புறோங்க ஐயா. வரோம். கதிரு அனுப்பிச்சுட்டு ஐயா. அடிப்பட்டப்ப கூட இவ்வளவு வலிக்கல. அப்பா கட்ட பிரிச்சதுக்கு அப்புறம் தான் வலி உயிரே போகுது. ஆமா, அடிபட்ட போது போதையில இருந்தாதான் வலியே தெரியல. என்ன ரேஸ் கோர்ஸ்ல இருந்து ஃபோன் பண்றாங்க? சொல்லுங்க ப்ரோ. பாஸ், நாளைக்கு ரேஸ்ல ஒயிட் ஃபியூல் கன்ஃபார்மா ஜாக்பாட் அடிக்குது. 1க்கு 5 மடங்கு கன்ஃபார்ம் ப்ராஃபிட். அப்படியா? ஆமா ப்ரோ, நீங்க அமௌண்ட் மட்டும் ரெடி பண்ணுங்க, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன் ப்ரோ. அமௌண்ட்டுக்கு என்ன பண்றது? ப்ரோ, கோல்டா இருக்கு, கேஷா கன்வெர்ட் பண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன், அது மேலே கட்டிடுவோம். ஓகே ப்ரோ. ஓகே. ஒன்ன வச்சு இது வரைக்கும் விட்டதெல்லாம் பிடிக்கிறேன். தேங்க்ஸ் ரோஹி. என்னம்மா? ஒண்ணு இல்லடா, கட்ட பிரிச்சதுக்கு அப்புறம் கைவலி எப்படி இருக்குன்னு பாக்கலான்னு வந்தேன். எங்க அதான் வச்சு பொழந்துட்டாங்களே. என்னது? இல்லம்மா, அடிப்பட்ட இடத்துல இன்னும் கொஞ்சம் வலிக்குதுன்னு சொன்னேன். சரி, பிரஷ் பண்ணிட்டு வந்து சாப்பிடு. சரி, நீ போ, நான் வரேன். சீக்கிரமா வா. யாரோட வலையில பெட்டு கடியில கொண்டு வந்து வச்சிருக்கான்? அதுவும் நம்மள பார்த்ததும் மறைச்சு வேற வைக்கிறான். தங்கம் தான் போல இருக்கே. இவன் கிட்ட எப்படி வந்துச்சு இது? மா, இப்ப எதுக்கு வலையில எடுத்த? முதல்ல கொடு. இது யாரோட வலையில? எது கொண்டு வந்து பெட்டு கடியில வச்சிருக்க? பெட்டுகள் எல்லாம் வைக்கல, டிரால இருந்தது, இப்பதான் தூக்கி வச்சேன். அததான் கேக்குறேன், ஏன் வச்ச? அது உண்மையை சொல்லுடா, பொம்பளை வலையில உனக்கு எப்படி வந்துச்சு? அதுவும் என்ன பார்த்தது பெட்டு கடியில மறைச்சு வைக்கிற? எது? நான் மறைச்சு வச்சனா? நான் வைக்கும் போதே நீ வந்துட்ட, மறைச்சு வச்சேன் கரைச்சு வச்சேன்ட்டு. சரி, மறைக்கல. இது யாரோடதுன்னு சொல்லு. அது அது என்னடா கேட்டதுக்கு முழிச்சிட்டு இருக்க? உனக்கு அடிப்பட்டதே யாரோ 2-3 பேர் சேர்ந்து அடிச்ச மாதிரி இருக்குன்னு நர்மதா சொன்னா. அதுக்கு தகுந்த மாதிரி நீ தங்க வலையில கொண்டு வந்து மறைச்சு வச்சிருக்க. இதையெல்லாம் சேர்த்து பார்த்தா எனக்கு ஏதோ தப்பா படுது. மா, என்ன நீ ஏதோ செயின் ஸ்நாச்சர் அளவுக்கு அசிங்கப்படுத்துற? சொல்லக்கூடாதுன்னு இருந்தேன், சரி சொல்றேன். இந்த வலையில ஒரு பொண்ணுகிட்ட இருந்து நான் கழட்டி வாங்கிட்டு வந்தேன். என்னடா ஏதோ பொண்டாட்டிக்கிட்ட இருந்து புருஷங்கார வாங்கிட்டு வந்த மாதிரி சொல்லிட்டு இருக்க? அவ யாரு உனக்கு வலையில கழட்டி கொடுக்கறதுக்கு? அதுவும் இல்லாம அவ ஏன் உனக்கு கழட்டி கொடுக்கணும்? என்ன கதை விடுறியா? அது ஒரு பொண்ணு என்கிட்ட கடன் வாங்கியிருந்தா,
திரும்பி நான் கேட்குறப்பெல்லாம் தரேன்னு சொல்லி டிம்கி கொடுத்துட்டு இருந்தா. அதான் அவள் இடத்துக்கே போய் இப்போவே எனக்கு பணம் வேணும், இல்லைன்னா அவன் வலையில் கழட்டி கொடுன்னு சொன்னேன். அவளும் வேற வழி இல்லாமல் வலையில் கழட்டி கொடுத்துட்டா. நானும் கையோட வாங்கிட்டு வந்துட்டேன். என்ன இப்போ? கேக்குறவ கேனையா இருந்தா கேப்பையில நெய் வடிதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கு நீ சொல்றது. நீ ஒருத்திக்கு கடன் கொடுத்த, இத நான் நம்பணும். ஒழுங்கா உண்மையை சொல்லுடா. மா சத்தியமா சொல்றேன், இதான் உண்மை. நீ முதல்ல அந்த வலையில கொடு. இல்லடா, எனக்கு என்னவோ நீ ஏதோ பெருசா தப்பு பண்ற மாதிரி தெரியுது. அப்பா வர வரைக்கும் இது என் பீரோலயே இருக்கட்டும். அப்பாவா? அவர் வந்ததும் அவர்கிட்ட நீ என்ன இப்ப என்கிட்ட சொன்னியோ அதை சொல்லி நீ உன் வலையில வாங்கிக்கோ. அம்மா அதை வச்சுதான் ஒரு ஜாக்பாட் ஐடியா வச்சிருக்கேன். நீ முதல்ல வலையில கொடுமா. கொடுக்க முடியாதுடா. அப்பா வரட்டும், நான் கொடுக்கறேன். போ. மா மா இந்த வலையில வச்சு ஜாக்பாட் அடிச்சிடலான்னு பார்த்தா அம்மா குறுக்க வந்து வலையில தூக்கிட்டு போயிட்டாங்களே. அந்த பாக்ஸ் எடு. ஏய், பிஜிலி வச்சிருந்தோமே காணோம். ரூபினி, தீபாவளிக்கு வாங்கின சரம் எல்லாம் இருக்குல்ல, அதுல ஏதாவது மிச்சம் இருக்கா? சரவேடி இல்ல, 1000 வாலாவே இருக்கு. இப்ப எதுக்கு கேக்குற? ஊருக்குள்ள 2-3 பெருச்சாலிங்க தொல்லை ரொம்ப அதிகமாயிடுச்சு. அதான் அதுங்க இருக்கிற இடத்துக்கே போய் கொளுத்தி போட்டு வரலான்னு கேக்குறேன். ஊருக்குள்ள பெருச்சாலி தொல்லனா அதுக்கு யாராச்சும் பட்டாசு கொளுத்தி போடுவாங்களா? இப்ப நீ எனக்கு தர போறியா இல்லையா? தரேன் இரு. இந்தா. இந்தா, அதுல இருக்கட்டும். நீ ஆசையா கேட்டியேன்னு சுட சுட கேப்பங்களிய எரும தயிரை ஊத்தி மண்பானையில கொண்டு வந்திருக்கேன். குடி. ஆஹா, என்ன ஒரு வாசனை.